ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஓணம் வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் மிலாடி நபி வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ஸ்டாக்ஸுமே காலியானதாக அடுத்த ஸ்டாக்ஸ் போடுறது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த 3 நாள் இந்த வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இதுக்கு கம்மியாக ஒரு ஆஃபர் அப்படின்றது இம்பாசிபிள்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பீஸ் மேலே 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வச்சு ஒரு 20 பீஸ் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புனா தான் ஒரு 30-40 ரூபா கிடைக்குது அப்படின்ற ஒரு கேசஸில் தான் ஃபிஷ்ஷஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலி. உங்களுக்கு 15 பீஸ் 100 ரூபான்னு வரும். ஒரு கவருக்கு 8 மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கவர் 16 மீன் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 16 பீஸ் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ கொரியர் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். மேக்ஸிமம் அழகாக ஈக்குவலாக இருக்குது. ஒயிட்டு பிளாக்கு ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி கொஞ்சம் சைஸ் நல்லாவே வந்திருக்குது. விற்கிறதுக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன் 20 பீஸ் 100 ரூபான்னு வரும் உங்களுக்கு. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா குயிக்காக புக் பண்ணிக்குவாங்க. ஒரு 200லேருந்து ஒரு 300 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே செமியடல் சைஸு. ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் கூட வந்திருக்குது. 1-2 குட்டிங்களே நிறைய இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸுடைய பாட்டம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய குட்டிங்கெல்லாம் அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு செமியடல் சைஸு சின்ன சைஸும் கலந்து வரும். மொத்தமாக உங்களுக்கு 20 பீஸ் 100 ரூபான்னு வரும். எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே கலர் இருக்குது. ஸோ கலர் இல்லாத 1-2 ஃபிஷ்ஷஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கலர் இருக்குது. அடிஷ்னலாக அதில் ஒரு 3 டைல் டம்போயர் மாலி இருக்குது. ஸோ அவனை திரும்பி வெளியே விடணும். கலர் பார்த்துக்கோங்க, எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே கலர் இருக்கும். 20 பீஸ் 100 ரூபா. ஸோ இந்த லாட் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண உடனே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாட்லேருந்து எடுத்து தருவோம். இல்லாட்டி வெளியே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிலே பெரிய சைஸ், அதாவது 5 பேர் 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறது. 5 மேல் 5 ஃபீமேலு கலரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லா கலர்லையுமே மிக்ஸ் பண்ணி தான் தருவேன். சைஸ் ஓரளவுக்கு அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது அதோட 1 மாதம் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ 3 பேர் 5 பேர் 100 ரூபான்னு வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஆர்டர் கொடுங்க. ஃபிஷ்ஷஸில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுறோம். பட் இந்த பேக்கிங்கு கொரியர் காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம அதிகமாக வாங்குறதில்ல. அது நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் டெக்ஸிடோ ஒரு மேல் மட்டும் சாவார் கண்டிஷனில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரியான கிளைமேட்டில் மேக்ஸிமம் கப்பி அடி வாங்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குமே தெரியல. அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஒரு மேல் சாவ போது இன்னொரு 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குது ஒயிட் டெக்ஸிடோவில். அதுக்கப்புறம் எல்லோ பிங்கோவில் 4 மேல் 4 ஃபீமேல். ஸோ 4 பேர் அப்படியே தான் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். ரீட்டெயிலில் 1-2 பேர்னால் நானே அனுப்பிச்சி விட்ருவேன். மினிமம் 3 பேர் 5 பேர்னால் உங்களுக்கு நாகர்கோவில் நம்மளோட ஃப்ரெண்டு போட்டு விடுவார். 5ஆம் தேதி இன்றைக்கி 12 மணிக்குள்ளே இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு 12 மணிக்குள்ளே மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ரேட்லேயே உங்களுக்கு கப்பீஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். மினிமம் ஒரு 5 பேராவது எடுங்க, இல்லாட்டி ஒரு 3 பேராவது எடுங்க. 3 பேர் எடுத்திங்கன்னா அதாவது 5 பேர் வரைக்கும் கொரியர் காஸ்ட் 60 ரூபா தான் வரும். இதுவே எனக்கு 10 பேர் வேணும் அப்படின்னா 10 பேர் வரைக்கும் கொரியர் காஸ்ட் 80-90 ரூபா வரும். இல்லை பிரதர் எனக்கு ஒரு 20 பேர் 30 பேர் தேவை சேல்ஸுக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னும் கூட ஒரு 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக மெசேஜ் பண்ணுங்கள். இதுவே நான் இன்றைக்கி வேணாம் நான் நாளைக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு 5-5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ ஆஃபர் அப்படிங்கிறத 5-5 ரூபா கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்றைக்கி 12 மணிக்கு மேலே யாராவது மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாத்துடைய ரேட்லேயும் 5-5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஃபிஷ்ஷோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது போன வாரம் திங்கக்கிழமை எனக்கு அனுப்பிச்சி விட்டது தான் இந்த எல்லோ பிங்குவெல்லாம். அவர்கிட்ட தான் நம்ம ஸ்டாக்ஸ் எடுக்கிறது. ரீட்டெயில் யாராவது கஸ்டமர் 1 பேர் 2 பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி வாங்கி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்கோ பிளாக் தான். ஃபுல் பிளாக் கிராஸ்டாக என்னான்னு தெரியல. ஆனால் பேரே மாஸ்கோ பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு 25 பேர் கொடுத்து விட்டார். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 70 ரூபா வரும். 10 பேர் எடுத்திங்கன்னா 650 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக ஒரு 70-80 சம்திங் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள பிளாட்டினம் கொய் டம்போயர், நார்மல் டம்போயர். இதுவுமே ஃபீமேல் அதிகமாக இல்லை, 1-2 ஃபீமேல் தான் இருக்குது. இதை அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, எப்படியோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு இருக்கும்போது யாரும் கேட்குறதில்ல. இல்லைனா ரெட்டெயில் கேட்ஃபிஷ் வேணும்னு கேட்பீங்க. பீஸ் 200 ரூபா வரும். போன டைமை விட ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அதிகமாக வந்துருக்குது. 1 சென்டிமீட்டர் அதிகமாக தான் இருக்குது லென்த்து. அதுக்கப்புறம் மில்கி ஒயிட்டில் 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மான்ஸ்டர் டேங்க்கு வர ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நார்மல் கேட்ஃபிஷ் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் ஒரு 10 பீஸ் வாங்கி விட்ருக்குறோம்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 விட்டேன், ஃப்ளவரான் 2 பீஸ் எடுத்து விட்ருக்குறேன் இதுலேயே. அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு ஒரு அலிகேட்டருக்கா இருக்குது. அப்புறம் ஒரு 3/4 அடியில் 2 ஷார்க் இருக்குது. ஸோ அந்த ஷார்க் ரெண்டுமே 500 தான் வரும். யாருக்காவது தேவை அப்படின்னா ஒரு நல்ல செட்டப்பில் வாங்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளவரான் அப்படின்னு பார்க்கும்போது 2 பீஸ் இருக்குது. பீஸ் வந்து உங்களுக்கு 500 தான் வரும். ஸோ நார்மலாக 550 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கணும். பட் எனக்கு வந்ததே 400 இது. ஸோ பீஸ் வந்து 500 வரும். ரெண்டுமே மேலுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் கிடையாது, ரெண்டுமே மேல். பீஸ் வந்து உங்களுக்கு 500 வரும். ஸோ 2 பீஸ் தாங்குது. ஆர்டர் போட்டது 2 பீஸ் தான். ஸோ ஹம்பு வந்து லைட்டாக தான் இருக்கும், ஹம்பு வரல, அதையும் சொல்லிடுறேன். ஸோ பீஸ் வந்து 500 வரும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பீஸ் வந்து 500. கொரியர் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு, அதுக்கப்புறம் எஸ்கே கோல்டு. ஸோ கோல்டு வந்து ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 பீஸ் 100 எஸ்கே கோல்டு அப்படின்னு பார்க்கக்குள்ள 6 பீஸ் 100 வரும். கலரு சைஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் 2 நாளில் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து சேர்ந்துருவாங்க. 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அடி வாங்கும். ஸோ அதுதான் கொரியரில் இருக்கிற பிரச்சனை. ஸோ மார்ஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சைஸ் பாருங்கள், இந்த செட்டப் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ மார்ஃபில் இருக்கிற பெரிய சைஸு சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது. சின்ன சைஸே உங்களுக்கு பேர் 35 ரூபா அந்த மாதிரி வரும். போலார் பேரட் 2 பீஸ் என்றைக்கு விட்டதுன்னு தெரில, ரெண்டுமே சாவர கண்டிஷனில் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி எதுவும் பண்ணல மார்ஃபு, இது ஒன்று மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பியில் பெரிய சைஸு 3 பேர் 100 ரூபா. ஸோ இதோட ரேட்டு தான் ஏற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மார்ஜினாக இருக்குது. 30 ரூபா தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னாக்கா அதிகபட்சமே 30 ரூபா தான் வருது. மினிமம் 40 ரூபாயாவது வச்சு தான் பண்ணுவோம் ஒரு 100 ரூபாய்க்கும். இதில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அடி வாங்குது. இதில் சைஸு குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் தான் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். 3 பேர் 100 ரூபா தான். ஏற்றுற அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. 50 பேரில் ஆல்ரெடி 30 பேர் பக்கம் போயிட்டு இருக்குது. நான் 50 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். 2-3 நாளாக ஊரில் இல்லை. வந்து பார்க்கக்குள்ளே எல்லாம் ஆர்டர் எடுத்து என் தம்பிக்கு அனுப்புனது பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டுக்கிறேன் நாட்டுங்குது. இன்னொரு 20 பேர் இருக்கும் கிட்டத்தட்ட. பார்த்துட்டு யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இந்த செட்டப்லேயே பாருங்கள் எத்தனை மீன் செத்துருக்குது. 1 மீன் 2 மீன் வாங்கி இறந்துச்சு அப்படின்னாக்கா நம்மகிட்ட சஜஷன் கேட்குறீங்க. ஸோ என்கிட்ட இவ்வளோ மீன்ஸ் ஆகுது, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அந்த கிளைமேட்டுக்கு அது அப்படி தான் ஆகும். அதுக்கப்புறம்னு பார்த்தோம்னா இது மேலே ஃபீமேலான்னு தெரில, ஒரே ஒரு கௌராமி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு 4 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தான். இதை வந்து நான் விற்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கிவ்அவேவாக கொடுத்துருவோம். நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நம்ம இதை கிவ்அவேவாக கொடுப்போம். இதோட ரேட் என்னன்னா எனக்கு தெரியல. நான் வாங்கினது ஒரு தம்பி இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பேர் 60 ரூபாயோ 70 ரூபாயோன்னு சொல்லிட்டு வாங்கினது. ஒரு ஃபீமேலோ மேலோ ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. அது இதுவே சாவடிச்சிருச்சா இல்லை அதுவாக செத்துச்சா என்னான்னு தெரியல. ஒன்று மட்டுங்குது. வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நம்ம கிவ்அவேவாக கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இதில் என்னது இது ஒயிட் இயரு அல்பினோ ஃபுல் ரேட்டில் ஒயிட் இயரு குட்டி பாருங்கள். 2 குட்டி தான். அந்த ஃபீமேல் தான் செத்துருக்குது. அந்த ஃபீமேல் தான் குட்டி போட்டால் போட்டிருக்கணும். சஜஸ்ட் கரெக்டாக நம்ம பார்க்கணுங்க. இது ஒரு ஆள் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான். ஸோ குட்டி போட முடியாமல் தான் இறந்துருக்குது. இதில் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2 குட்டி தான் போட்டிருக்குது. மற்றது எல்லாமே அது போட முடியாமல் தான் இறந்துருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் வயிற்றுலேருந்து எவ்வளோ குட்டி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கரெக்டாக அது இறந்த டைம்லேயே நம்ம பார்த்து இதை கொஞ்சம் எடுத்து வயிற்றுக்கிட்டு பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் ஒரு குட்டியும் கூட கிடச்சிருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த மாதிரி ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். வீட்டில் நீங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்கிற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபீமேல் இறந்ததை பற்றி நான் சொல்ல வரல. அந்த இறக்கும் போது நீங்கள் காலையில் சாயந்தரம்னு வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஏதாவது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் செத்துருக்காது. மேபி அந்த குட்டியாச்சும் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான். கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக போலார் பேரட்டில் நல்லா ஜெயின் சைஸ் வந்துருக்குது. பேர் வந்து வெறும் 200 ரூபா தான். 2 மேல், அதாவது ஒயிட்டில் இருக்கிற 3 மேலுமே இறந்து போச்சு. இப்போ இருக்கிற 3 ஃபீமேலுமே ஒயிட் கலரில் இருக்கிற 3மே ஃபீமேல் தான். ப்ளூவில் 2 மேல் 2 ஃபீமேல் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பேர் புக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் சைஸ் பாருங்கள், நல்லா பக்கா எக்லோடடு. ஸோ நமக்கு இதுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அப்படிங்கிறதுனால அதை நம்ம ப்ரீட் பண்ணல. சரியான சைஸு. ஸோ வந்திருக்கிறதுலே பக்கா சைஸு. பேர் வந்து உங்களுக்கு 200 ரூபா வரும். பீட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் மூணில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது.
பேர் வந்து உங்களுக்கு 80 ருபீஸ் வரும். ஒரு மேல் ஒரு ஃபீமேலு 80 ருபீஸ் வரும். ஃபுல் மூனில் ஒரு 1 or 2 மேல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது எல்லாமே ஆஃப் மூன் தான். ஸ்டாக் எதுவும் எடுக்கலை. போன டைம் வந்ததுலேயே நம்ம ஃபுல் மூன் எதுவும் எடுக்கலை. பீட்டாவில் ஆஃப் மூன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஃபுல் மூன் ஃபீமேல் வேணும்னா உங்களுக்கு 5 பீஸ் 250 ரூபா வரும். ஸோ ஓணம் ஆஃபரில் கொடுத்துட்டுருக்குறோம். 5 பீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 75 ரூபா 70 ரூபா அப்படின்னு வரக்கூடியது. உங்களுக்கு வெறும் 250 ரூபாய்க்கு 5 பீஸ் மினிமம் எடுத்திங்கன்னா வரும். ஸோ வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் மாதிரி தான் தெரியுது. ஃபுல் மூன் ஃபீமேலு முடிஞ்ச வரைக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டாக தர சொல்கிறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மூன்லேயே டம்போயர் ஃபீமேலு. ஸோ பீஸ் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு குடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது. எல்லா பீஸுமே ஒரு 5 தான் எடுத்தேன். கடைசி பீஸு. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. லைட்டாக எக்லோடர் மாதிரி தான் தெரியுது. பட் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வளர்த்திங்க அப்படின்னா நல்லா வரும். ஒரு 80 ரூபானே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வரோட அது. ஸோ அது யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி அது ஆஃபர்லேயே இருக்கும். முன்னாடி வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அந்த ஆஃபர்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டப்பு ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த பலூன் மாலிங்க நார்மல் மாலி குட்டிங்க தான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய க்ரோத் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ்லாம் அடி வாங்குறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுறதுக்கு தண்ணி கிடையாது. ஸோ தெருவுலேருந்து முன் வந்து தான் ஊற்றுற மாதிரியான ஒரு கண்டிஷனு. உள்ளுக்குள்ளே அல்பினோ ஃபுல் ரெட் ஒயிட் ஏர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதோட 2 குட்டி பார்த்தீங்கல்ல, அந்த குட்டியை கொண்டு வந்து நம்ம இந்த குடத்தில் தான் விட போகிறோம். ஆல்ரெடி ஒரு குட்டியை கொண்டு வந்து விட்டது ஓரளவுக்கு நல்லா க்ரோத்தாக இருக்குது. இன்னும் ஒரு 2 குட்டி கொண்டு வந்து இதில் தான் நம்ம விட போகிறோம். ஒரே ஒரு சின்ன குடம், நல்லா கொஞ்சம் மழை வந்து தண்ணி தேங்கி நின்றுது. அதில் கொஞ்சம் பூச்சி வந்துச்சு. அப்படியே என்னாச்சு, அதில் கொஞ்சம் நான் பிளான்ஸை போட்டு அப்படியே அதில் 2 குட்டியை எடுத்து விட்டேன். அதில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதோட க்ரோத்தை பாருங்கள். பிளாட்டி ஒரு 2-3 பிளாட்டி தான் விட்டது. இதோட குட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃபுல்லாமே குட்டிங்க தான். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம ரெடி கூட பண்ணல. உடஞ்சது இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் உடஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி நம்மளுடைய திண்ணை மேலே சாய்ச்சி வச்சுட்டு குட்டிங்களை விட்டது. அதாவது குட்டிங்கன்னா பெருசை விட்டது. ஒரு 2 ஜோடியோ 1 ஜோடியோ இந்த சென்னையிலேருந்து ஆர்டர் போடக்குள்ளே கப்பிலேருந்து ஒரு பீஸ் வரும், மாலிலேருந்து ஒரு பீஸ் இருக்கும், ஃபீடிங் கப்பிலே ஒரு 2-3 பீஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததெல்லாம் எடுத்து தனியாக விட்டு இந்த செட்டப்பே இப்போ ஃபுல்லாக ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பிளாட்டிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு அது எதுவுமே சேல்ஸுக்கு பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னா மேபி அதை சேல்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். உள்ளே பார்த்த ஃபீடிங் கப்பி, அதுக்கப்புறம் இங்கே இதில் பாருங்கள். ஸோ இதுவுமே உங்களுக்கு பக்காவாக இது யாராவது 20 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். மேபி நீங்கள் பார்க்குறது அப்படின்றது வந்து 20மே உங்களுக்கு இப்படி வந்துடாது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இதில் நீங்கள் பார்த்து நீங்கள் இதில் என்ன சைஸ் பார்க்குறீங்களோ அது வந்து மினிமம் ஒரு 10ஆவது இருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 10 பீஸ் சின்னதாக தான் வரும். ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு அப்படின்றது ஒரு பேரே வந்து இன்றைக்கி பேர் 40, 50, 60, 70 வரைக்கும் நானே கூட வாங்கியிருக்கிறேன் பிகினிங்கில். ஸோ இந்த அளவுக்கு யாரும் கம்மியாக தருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுலேயுமே நிறைய பேர் குற்றம் சொல்கிறீங்க. ஆப்பிள் ஸ்னைலெலாம் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக வேணும்னா ஜோடியாக வேணும்னாக்கா ஒரு 3 ஜோடி 100 ரூபா வரும். இல்லை பிரதர் மொத்தமாக சைஸ் சின்னதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 பீஸ்லாம் ஒரு 12 பீஸ் வரைக்கும் 100 ரூபாய்க்கு தரலாம். ஃபுல்லாமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அதாவது இந்த தார்பாய் செட்டப் ஃபுல்லாமே இந்த ஃபீடிங் கப்பிக்காண்டியே விட்டு வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது இருக்கும் பலூன் மாலி. ஸோ 3 பேர் 100 ரூபா வரும். குட்டி பார்த்தீங்களா. ஸோ இந்த குட்டி எடுக்கிறதுக்கு கூட நேரமும் இல்லை ஆளும் இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ஒரு பேட்ச் ஒரு ஃபீமேல் குட்டி போடுது அப்படின்னா இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு ஸோ எத்தனை குட்டி பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 2-3 ஃபிஷ்ஷு வெவ்வேறு வெரைட்டியில் வேறு கலரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு போட்ட குட்டி அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அதாவது ஒரு பிளாக் குட்டி போட்டிருக்குது, ஆரஞ்சு குட்டி போட்டிருக்குது. ஸோ ரெண்டு பேர் குட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ எத்தனை மீன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 மீன் இருக்கும். 3 கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். 3 பேர் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல் ஃபிஷ்ஷு சைஸ் கொஞ்சம் பெருசு சிறுசெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. மேல் ஃபீமேல்லாம் இந்த ப்ளூ டாட்டடில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியெல்லாம் வெறும் ரெட் ஜுவல் தான் வரும். மேலோடைய டெய்ல் வந்து சிவப்பாக இருக்கும், ஃபீமேலோடைய டெய்ல் வந்து எல்லோவாக இருக்கும். பட் இதில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த ப்ளூ டாட்டாவே போட்டு விட்டுறாங்க. இதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ஓரளவுக்கு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டு சான்ஸ் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நானும் என்னென்னமோ வீடியோ போட்டு பார்த்தேன். மேல் ஃபீமேல் அந்தளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறது தான். டாட் நல்லா டார்க்காக இருக்கிற ப்ளூ டாட்ஸ் எல்லாமே மேலே, லைட்டாக இருக்கிற டாட்ஸ் எல்லாமே ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் டாட்டட்லாம் அலைன்மெண்ட் கலைஞ்சி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலு, கிளியரான டாட்ஸ் லைனாக இருந்துச்சு அப்படின்னா மேல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன்.
எனிவேர் யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். பேர் வந்து 60 ரூபா தான் வரும். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பேர் 80 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மேலு, அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு ஃபீமேலு. இந்த சின்னதை விட்ருங்க, மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டான பேர். ஸோ இது ஒரு மேலு, இது ஒரு ஃபீமேல் எடுத்து போய் பக்காவாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 30 டேஸ்க்குள்ளே அது பேர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூன் டெயில் டம்போயர் பலூன் மாலி. 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 மேலு 3 ஃபீமேல் அந்த மாதிரி வரும். இல்லாட்டி உங்களுக்கு 2 மேல் 4 ஃபீமேல் கூட வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் நல்லதாகவே பார்த்து எடுத்து தரேன். உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஏதாவது இம்போர்ட்டட் கப்பீஸ் ஆஃபர் ஏதாவது வந்துச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்ட மாதிரி இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் குயிக்காக புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன கௌரமி ஆஃபரை ஏதாவது ஒரு கமெண்ட் செக்ஷனில் நம்மளை ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கிவ் அவேவாக அதை தந்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு புக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அகைன் நாளைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வீடியோ போடுறேன்.